ஹலோ காய்ஸ், இருங்க 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 மேலே தள்ளி விட்றாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோ பார்த்துட்டு போங்க. எனக்கு இன்ஸ்டாவில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஒரு ப்ரோ வா ப்ரோ 1v1 போடலாமான்னு கேட்டார். சரி வா ப்ரோ நானும் போடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணேன். மெசேஜ் பண்ணிவிட்டு அவருக்கும் நான் யூஐடி மெசேஜ் பண்ணேன், பாஸ்வேர்டும் சொல்லிட்டேன். வா ப்ரோ உள்ளே வா ப்ரோ வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் உள்ளே வந்தார். மேட்சும் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச்சு போச்சு. அவரும் வந்தார். நானும் போய் குளோவல் அடித்து ஏறி போய் அடிக்கலான்னு பார்த்தாரு. சுற்றி குளோவல்கிட்ட நின்னார். சரி வெயிட் பண்ணுவோம், அவர் வருவாரே அப்போன்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கிட்டு அங்கிட்டு போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். டக்குன்னு அடிக்கிறேன். அவர் அடித்து ஒரே டேமேஜ், அவருக்கும் பாதி டேமேஜ் போகுது, எனக்கும் டேமேஜ் போகுது. ஆனால் அவரை அடித்து அந்த மேட்ச்சை முடிச்சிட்டாரு. சரி ஒரு மேட்ச் தானே போகுது, அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மேட்ச்சுக்கும் போகிறேன். வெறி கொண்டு போகிறேன். சரி எப்படியாச்சும் அடுத்த மேட்ச் அடிக்கிறோம்டா, நம்ம ஒரு இதாக எடுக்கிறோம்டா அப்படின்னு நினச்சி பண்ணுறேன். கேம் ப்ளே கொடுக்குறேன். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன். சரி அடிச்சிரும் பார்க்குறேன். டேமேஜ் மட்டும்தான் போகுதே ஒழிஞ்சு அப்புறம் மண்டையில் ஃபுல் ஹெட்டே உழுக மாட்டேங்குது. நான் இன்னும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். அடிக்கிறேன், மண்டையில் விழுகுது. ஆனால் அது கம்மியான டேமேஜ் விழுகுது, 60 68 அப்படி தான் விழுகுதுன்னே ஒழிஞ்சு. சரி அடித்து நல்லா நட்டுன்னு மண்டையில் விழுகுன்னு பார்த்தா ஒரு புல்லட்டு கூட ஒழுங்காக பட மாட்டேங்குது. அவர் அடிக்கிறது மட்டும் நல்லா படுது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நான் சரி அடிக்கணும், முடியவே இல்லை. கடைசியில் ஒரு இதை அடிக்கலான்னு போகும்போது கரெக்டாக அவரே நீ அடித்து முடிச்சிருப்பார். சரி அடுத்த மேட்ச்சு தான் போய் ப்ளே பண்ணலான்னு பார்த்தா அடுத்த மேட்ச்சும் அவர் தான் ஜெயிக்கிறாரு, 0க்கு 3. சரி இந்த மேட்சாச்சும் போய் அடிக்கலான்னு போகிறேன். ஏறிட்டு போகிறேன், அவரும் வர்றாரு. அவர் லெஃப்ட் சைடில் வர்றாரு, நான் ரைட் சைடில் ஏறி போகிறேன். அவரும் எங்கிட்டு வர்றாரு தெரியல, நானும் எங்கிட்டு வர்றேன்னு தெரியல. அவங்க லாங்கில், அவர் என்னென்னா லாங்லேருந்தே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டெசர்ட்டியில் வச்சு ஒரே போடு நச்சுன்னு மண்டையில் அடித்தார். சரி அடுத்து 0க்கு 4 வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளாச்சும் எப்படியாச்சும் ஒரு மேட்ச் ஜெயிக்கணுமே நினச்சி போகிறேன். பரவாயில்ல, அவரும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவரும் ஏறி வந்தார். சரி நம்மளும் போய் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா குளோபால் தொல்லை நம்மளுக்கு. அடிக்கிறேன் ஒன்று கூட விழுக மாட்டேங்குது மண்டையிலே. ஆனால் அவர் படுறது நல்லா விடுங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன டேமேஜ் மட்டும்தான், அடித்தா டேமேஜ் அவ்வளோதான். அவர் சாகாமல் அடிக்கிறாரு. என்ன தொல்லை நம்மளுக்கு. இதில் குளோபால் வர ஒழுங்காகவும் போன வரல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், குளோபால் ஒழுங்காக அவளுகளை. அவரும் அடிக்கிறாரு. கடைசியில் ஒரு ஹெட்டு. அப்பா நிம்மதியாக ஒரு மேட்ச் கஷ்டப்பட்டு இப்படியும் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டோம். அவர் 4 நம்ம 0-4 கையில் நம்ம 1-4 வந்தாச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு. சரி அவர் வர்றாரே அப்படின்னு நினச்சி நான் மரத்துக்கிட்ட கவர் எடுத்து நின்னேன். சரி அவர் அங்கே நிற்கிறாரு, நம்ம ஏறி போனால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நானும் ஏறி போகிறேன். ஏறி போயிட்டு டெசர்ட்டில் ஒன்று அடிக்கிறேன், விழுகலை. சரி அடுத்து இன்னும் ஏறி போவோம், நம்மளுக்கு விழுக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஏறி போயிட்டு அடிக்கலாம் ட்ரை பண்ணுறேன். டெசர்ட்டில் சுத்தமாக முடியும். சரி ட்ரபிள் ஷாட்லேயே அடிப்போம் பார்த்தா அவர் நம்மளுக்கு ஒரு டேமேஜ் கொடுத்து விட்ருப்பாரு. அடுத்து சரி அடிப்போம் சரி ட்ரை பண்ணிட்டீங்க. டக்குன்னு ஒரு மண்டையில் ஒரு ஹெட்டு குதிச்சு ஜம்ப் ஷாட்டு ஒரு ஷாட் அடிச்சாச்சு நம்ம. சரி அடுத்த மேட்ச் அடிக்கலாம்னு பார்த்தா நம்மளுக்கு கிளாக் டவரில் போட்டு விட்டாங்க. சரி நம்ம இங்கேருந்து வர கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டு நானும் ஏறி போயிட்டே இருக்கேன். அவர் கரெக்டாக வந்தார். நானும் க்ளோவல் போட்டு வெயிட் பண்ணிவிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக சரி நம்ம கையில் எடுக்கும் வர மாட்டேங்குது, ஒன்றும் வரல. சரி அடிக்கலாம் ட்ரை பண்ணுறேன். டெசர்ட்டில் நம்மளுக்கு ஒன்றுமே விட மாட்டேங்குது. அவர் ஒரே போட்டு தான் டெசர்ட்டில் வச்சு நச்சுன்னு மண்டையில் அடித்தார். நம்ம தான் என்னதான் பண்ணுறது, செம்மையாக கேம் ப்ளே கொடுத்தாரு. அவர் அழகாக நின்றுட்டு அழகாக அடித்தார் நம்மளை. போயிட்டு நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம். அடிக்கிறோம், குளோவில் போடுறோம், வர்றாரு, நானும் அடிக்கிறேன். நம்மளுக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா நம்ம அடிக்கிறோம், மண்டையில் மட்டும் கொடுக்குது, டேமேஜ் மட்டும்தான் கொடுக்குது. ஆனால் அவர் அடிக்கிறாரு, டச்சுன்னு அடித்து முடிச்சிடுறாரு. இது எப்படின்னா தெரியல. நம்ம திரும்பி ஒரு ஷாட் கரெக்டாக அடித்தோம். அடுத்த அந்த மேட்ச்சு முடிஞ்சிருச்சு. சரி அடுத்த மேட்ச் பார்த்துக்கிறேன். அடுத்து 5க்கு 6. சரி அடுத்து 5க்கு 6 சரி போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் ஏறி போகிறேன். அடிக்கிறேன். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. அதில் வேறு நெட்டு கட்டு வேறு. சரி விடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கரெக்டாக அவர் இங்கிட்டு போடார், நம்ம கரெக்டாக மண்டையில் வச்சிட்டோம். அந்த மேட்ச்சு முடிஞ்சிருச்சு. 6க்கு 6 வந்தாச்சு. சரி எப்பா எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும்டா, அடுத்த மேட்சாச்சும் ஜெயிச்சிடணும்டா அப்படின்னு நினச்சி போனால் அங்கே தான் அவர் நம்மளுக்கு ட்விஸ்ட்டு வச்சார். ட்விஸ்ட்டுனா பெரிய ட்விஸ்ட் இல்லை, வருமா அந்த மாதிரி ட்விஸ்ட்டு. நான் இப்படி போக அவர் இப்படி வர டக்குன்னு மண்டையில் அடித்தார். அந்த மேட்ச் அவரே ஜெயிச்சிட்டாரு. சரி லாஸ்ட்டு மேட்ச்சு ஐயோ அவர் இந்த மேட்ச் ஜெயிச்சிருவார் அப்போ நினச்சி சரி நம்ம எப்படியாச்சும் போய், அதுவும் நம்மளுக்கு எங்கே போட்டாங்க, மில்லில் போட்டானுங்க. சரி பரவாயில்ல எப்படியாச்சும் இந்த மேட்ச் ஜெயிச்சிடணும்டா, இல்லாட்டி அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு நினச்சி நானும் போகிறேன். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு அப்படி எழுதி வச்சிருக்கு மண்டையில், நீ இந்த மேட்ச் போகணுண்டா, நீ தோக்கணுண்டா அப்படின்னு நினச்சி தான் நம்ம இருந்திருக்கு போல். கடவுள் எழுதி வச்சிட்டாரு, நீ தோத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிட்டாரு போல். நம்மளும் இந்த மேட்ச் தோத்துட்டோம், அவர் ஜெயிச்சிட்டாரு. அவ்வளோதான் கைஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். நம்மளும் எல்லோரும்
ஜாலியாக ஒரு ப்ளே கொடுக்கலாம். நானும் உங்களை யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க கைஸ். டாடா பை, see you.